இப்போ இவ்வளோ பேர் இந்த படம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை, டைரக்டர் சார் சிவராஜுக்காகவும், மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன், வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம், வேறு சீனியர்களுக்காகவும். நான் எல்லாத்துக்கும் வந்தபொழுது எனக்கு தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கனவு உழைப்பு இருக்கிறது. இங்க வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தூங்காத நாட்கள், எவ்வளோ பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது. இப்ப சிம்பிளா சொல்ல வந்தா நான் வந்து கஷ்டத்தோட தான் வந்த பிள்ளை இல்லை, ஆனா கஷ்டத்தை பார்த்துட்டு இல்லை. சின்னதுலேருந்தே எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாருன்னா தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு என்ன இருக்குன்னா எங்களால முடிஞ்சா உதவி செய், அப்படி வளர்த்தார். இப்ப ஜெஃப்னால அவர் உதவி செஞ்ச எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவரை கடவுளாக பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்த வளர்றதுல ஒரு அப்பா ஒரு ஹீரோவா இருக்க மாட்டார், ஆனா ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்க. அவரை பார்க்கிறேன் ஐஸ்வர்யா உண்மைதான். இப்ப அதே மாதிரி எனக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு லைஃப்ல. அது கதவை தந்த புண்ணியமா நான் பாக்குறேன். இப்ப ஈஸியா சொல்லலாம், இவன் வந்து பாஸ்கர் கந்தியாவோட மகன், ப்ரொடியூசரோட மகன் படம் வந்து இருந்தது. அந்த ஐடியாவோட தான் நான் வந்தேன். ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு, ஒரு பயமா இருந்துச்சு. நான் இங்க வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரும் கொடுக்கிட்டேனா, இந்த படம் நான் பண்ணணுமா, அப்படிதான் வந்தேன். ஆனா டைரக்டர் சிவராஜன் வந்து ஒரு அண்ணாவா என்கிட்ட என்ன சொன்னாங்க, நாங்க முன்ன சூஸ் பண்ணியிருக்கோம். நீ வந்து டைரக்டரோட மகனால நான் உங்களை சூஸ் பண்ணல, உனக்கு இருக்கிற திறமை ஃபுட்பால் உனக்கு இருக்கிற திறமை, அதனாலதான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருந்ததுன்னு உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்தை காட்டுவேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் வந்தோன்னு முதல்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு டைரக்டரோட மகன் நல்லா பார்த்தாங்க. ஆனா இப்ப டைரக்டரும் ப்ரொடியூசரோட மகன் நல்லா பார்த்தாங்க. இப்ப டைரக்டரும் மியூசிக்கல் டைரக்டரும் காஸ்டும் க்ரூவும் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க இந்த படம் நல்லா வருவாங்க. இப்போதைக்கு நான் பாஸ்கர் கந்தியா ஒரு மகனா இருக்கலாம், ஆனா ஒரு காலம் வரும் அவர் ரீகனோட அப்பாவாக. அந்த காலம் வரைக்கும் இதான் ஆரம்பம். நன்றி, வணக்கம்.